அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணஜடா. அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா, தீபஜோதிக்கு அரோகரா. இது திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நம்ம குணா ஐயா சித்தரை பார்க்குறதுக்காக ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஐயாவை பற்றி சொல்லணும்னா பெரம்பலூர் பகுதியிலேருந்து ஐயா வந்திருக்காரு. ஐயா உங்களுடைய பேர் சொல்லுங்கள் ஐயா. குணா. நீங்கள் வந்து இப்போ திருவண்ணாமலையில் எவ்வளோ நாளாங்க ஐயா இருக்கீங்க? சிவாய நம. சிவா எந்த ஒரு காலகட்டத்தில் இங்கே அண்ணாமலையார் ஆட்கொண்டார்? அது சொல்ல முடியாது. இந்த காலகட்டம் தான் சொல்ல முடியாது. 48 வயசுலேயே நான் இங்கே வந்துட்டேன். 48 வயசில் நீங்கள் இங்கே 53 வயசு ஆகுது. சிவனடியார் ஆகி 48 வயசுலேயே நான் இதாகிட்டேன். ஊர்லேயே 3 வருஷமாக இருக்கு. அப்போ வந்து உங்களை இந்த கேள்வி கேட்குறது தான் சரியாக இருக்கும். ஐயா, நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலையார் இல்லைங்களா? நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலையார். ஆனால் நாளுக்கு நாள் இங்கே கிரிவல பாதையில் கிரிவலம் வர பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாகுதே தவிர குறையல. நினைத்தாலே முக்தி தரவர் தானே அண்ணாமலையார். அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? கிடையாது. அப்போ அங்கங்கேருந்து எல்லாரும் நினைக்கலாம்ல, ஏன் இங்கே நேரடியாக தரிசனம் இவ்வளோ கூட்டம், அதுவும் திடீர்னு இப்போ? அவருடைய அருளை வந்து ரொம்பவும் யூடியூப்பில் போட்டு பெருக்கிட்டாங்க. அவருடைய அருளை வந்து இங்கே வந்து அவருடைய திருவடியை தரிசித்தா அவருடைய அருள் கிடைக்கும், முக்தி கிடைக்குங்கிறதுனால. திருவடினா கோவிலை சொல்கிறீங்களா இல்லை கிரிவலத்தை சொல்கிறீங்களா ஐயா? கோயிலில் அவருடைய கோயில் சன்னதியில் போய் பண்ணாவே கொடிக்கம்பம் இருக்கு இல்லைங்களா? கொடிக்கம்பத்துக்கிட்ட அவர் பாதம் இதுமாரி வச்சுருப்பாங்க. அதுமாரி இருக்கிற தரிசிச்சோம்னாவே நமக்கு வந்து முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யூடியூப்லலாம் எடுத்து போகணும், விளம்பரம் பண்ணிட்டாங்க. அதனால மக்கள் அவருடைய ஆசீர்வாதம் அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகமாக. அதுதாங்க உண்மை, வேற ஒன்று கிடையாது. இப்போ வேறற்ற மாநிலத்தை சார்ந்தவங்களும் நிறைய பேர், வடநாட்டவர் வராங்க, வெளிநாட்டவர்களும் வராங்க, வெளி மாநிலத்தவர்களும் வராங்க. தெலுங்கானா மக்கள் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. வராங்க. அதில் வந்து சித்தர் ஐயாக்கெலாம் எதுவும் சன்னியாசிகள், சாதுக்கள், சித்தர்களுக்கெல்லாம் எதுவும் இடையூறுகள்லாம் இல்லை? இடையூறு கிடையாது. அவங்களுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, எங்களுக்கு வந்து பெருமாள் வந்து எங்களுக்கு அப்பா, அவருடைய மாமா வந்து ஈஸ்வரன். அதனால எங்களுக்கும் அவர் மாமா தான். நாங்கள் வந்து தரிசிக்க வரோம். அண்ணாமலையார் வந்து தெலுங்கானாக்காரவங்களுக்கு எல்லாருக்கும் மாமா. ஆமாம். ஓஹோ, ரைட். மாமா மச்சான் வரவுக்காக பார்க்க வராங்க. இறைவா. ஓகே ஐயா, உங்கள் கையில் ஒரு தீட்சை பெரம்பு வச்சுருக்கீங்க, அது என்னங்க ஐயா? அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இது வந்து ஏர் சிங்கு அப்படிங்கிறது முருகனுடைய தண்டம்னு சொல்கிறது. முருகனின் தண்டம். ஓகே. இது வந்து வீட்டுகளில் வச்சுருந்தோம்னாக்க எதிர்மறை சக்திகள் இருக்காது. எதிர்மறை சக்திகள் இருக்காது. சூனியம் யாரும் வைக்க முடியாது. சிவாயனம. அதெல்லாம் உண்மைங்களாங்க ஐயா? எதிர்மறை சக்திகள் தான் உண்மை. சிவாயனம. எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் வீட்டில் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒருத்தர் வருவாங்க. வரும்போது வீட்டை அப்படி பார்த்தாங்கன்னாவே அவங்க வந்துட்டு போனதுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அந்த இது வந்து இது காமிச்சு கொடுத்துருவாரு. இவர் காமிச்சு கொடுத்துருவார். ஏர் சிங்கம், தண்டாயுதம், மேலே திருசூலம் மாதிரி இருக்கு ஐயா. அது சக்திக்கு உள்ளதுமா? சிவாயனம. கிடைச்சது அது உங்களுக்கு. பொதுவாகவே இந்த மாதிரி ஷேப்பில் யாருக்கிட்டே இருக்காதுங்களா தண்டம்? சிவாயனம. நீங்கள் இப்போ முழு ஆத்ம திருப்தியோடு இருக்கீங்க அண்ணாமலையார்கிட்ட? சிவாயனம. இன்னும் ஒரு 20 நாள் கழித்து போய் ஆசிரமத்தில் உட்கார்றதுக்கு மந்திர ஜபத்தை பண்ணுறதுக்கு உட்கார போகிறேன். சிவாயனம. ஊர்லேயே ஒரு நல்ல வருவேங்க. 10 நாளைக்கு ஒரு வருவேன். கோலனூர் இருக்கு இல்லைங்களா? கோலனூரில் வந்து நமக்கு சிந்தா சாமின்னு சொல்லி பெரியார் பக்கத்துலேயே ஆசிரமம் வந்து சமாதி இருக்கு. அவங்களுக்கு நாங்கள் தான் பர்சல் கொடுக்குறோம். பர்சல் பண்ணுறது பூஜை. சிவாயனம. இப்போ நீங்கள் சித்தர் வழிபாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னங்க ஐயா பண்ணிட்டு இருந்தீங்க? நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்க. வண்டி தட்டுச்சா வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். மூட்டை கூலி வேலை செஞ்சேன். 3 வருஷம் டீ மாஸ்டராக இருந்தீங்க. சிவாயனம. குடும்பம் ஐயா? குடும்பம் பிள்ளைகள்லாம் இருக்காங்க. ஆனால் ஊரில் தான் இருக்காங்க. இப்போ கூட ஊருக்கு போனாலும் அவங்கள பார்க்க போக மாட்டேன். அவங்கள பார்க்க போக மாட்டீங்க? அப்பா அம்மாவும் உயிரோடு தான் இருக்காங்க. சிவாயனம. எனக்கு 53 வயசாச்சு. அப்பா அம்மாவும் இருக்காங்க, ஆனால் பார்க்க போக மாட்டேன். போவேன்,
அடியார்களை பார்ப்பேன், கோயிலுக்கு போவேன், அது அண்ணன் ஆசிரமத்துக்கு போயிட்டு நான் பாட்டு வருவேன். சிவாயனமே. வீட்டில் இருக்கவங்களாம் உங்களை தேடி வர மாட்டாங்களா? பரம்பொருள் கூட ஒன்றா சேர்ந்துட்டீங்க நீங்கள் இல்லையா? அண்ணாமலையாருக்குனே ஒன்றா சேர்ந்துட்டீங்க. உண்மைதாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சரும் பற்றற்று போனவனுக்கு தான் வந்து பரம்பொருள் காட்சி தருவாருப்பாங்க. சிவாயனமே. பற்றற்று போனவனுக்கு தான் பரம்பொருள் காட்சி தருவாருப்பாங்க. அதுமாரி எனக்கு அண்ணாமலையாருடைய ஈஸ்வரனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக எனக்கு கிடைக்கும். அதனால் நான் வந்து எதிர்பார்த்து போகிறது. அருமையான சத்சங்கம் சிவா, அருமையான சத்சங்கம். பற்றற்று போனவனுக்கு தான் பரம்பொருள் காட்சி தருவார். அருமையான சத்சங்கம். சிவாயனமே. இப்போ கார்த்திகை தீபத்துக்காக காத்துட்ருக்கீங்க இல்லையா? எல்லாருக்கும் நீங்கள் சொல்கிற ஒரு அறிவுரை ஐயா. நான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்க யாரையும் இந்த செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு நினைக்க வேண்டாம். உங்களால் முடிந்தது ஏதாவது தர்மம் பண்ணு நினைக்கிறீங்களா, எண்ணத்தில் எதையும் வச்சுக்காத செய்யுங்க, நன்மையே நடக்கும். ரெண்டாவது, யாராக இருந்தாலும் குலதெய்வத்தை மறந்துடாதீங்க. ஏன்னா குலம் இல்லாமல் கோத்திரம் வராது. அதனால குலதெய்வத்தை வந்து மாசத்துல ஒட்டுப்பாங்க, போய் கையெடுத்துக்குவாங்க. அவங்கள்ட்ட வேண்டாம், நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாவே அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், நன்மை நடக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். சிவாயனமா. நன்றிங்க ஐயா. சிவாயனமா. என்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.